அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். In this video you are going to understand about investment function. The investment function refers to investment interest rate relationship. Interest rateக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் ரேட்னா வட்டி விகிதத்தை சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது முதலீடை சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பை பற்றி சொல்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். தேர் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் அண்ட் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. அதாவது தலைகீழான தொடர்பு. அதாவது இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகரிக்கும். அதான் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸ்லோப்ஸ் டவுன்வார்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுடைய கர்வ் எப்படி வரைவாங்க? கீழ்நோக்கி வரைய போகக்கூடிய கர்வாக இருக்கும். அதான் ஸ்லோப் டவுன்வார்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா I = f(r) அப்படின்னு எழுதணும். ஐங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் டெனோட் பண்ணுது, ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டெனோட் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது டிபெண்ட் வேரியபிள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். இப்போ நம்ம கன்சப்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதே போல் தான். மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். The term investment means purchase of stocks and shares, debentures, government bonds and equities. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாக் அண்ட் ஷேர், டிபென்ச்சர்ஸு, கவர்மெண்ட் பாண்ட் அண்டு ஈக்விட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. பர்ச்சேஸ்னால் என்ன அர்த்தம்? வாங்குறது. வாங்கினா நம்மள்கிட்ட உள்ள கையில் உள்ள பணம் என்ன ஆகும்? செலவாகும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னாலே என்ன அர்த்தம்? ஒரு இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதுலேருந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்க போகுது, அதெல்லாம் வேறு. டயத்தில் என்னது? அது எக்ஸ்பெண்டிச்சர், செலவு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன சொல்லுது? எக்ஸ்பெண்டிச்சர் தான், செலவு குறிக்குது இல்லையா? அப்போ இங்கே எதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, என்னென்ன வாங்குகிறாங்க அப்படின்னா ஸ்டாக் அண்ட் ஷேர், பங்கு தெரியும் உங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ஷேர்லாம் தெரியும் இல்லையா, அந்த ஷேரு. அப்புறம் டிபெண்டன்சஸ்னால் இது கடன் சார்ந்த பத்திரங்கள், கடன் பத்திரங்கள், கடன் வாங்கினதுக்கான பத்திரங்கள். யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம், எப்போ திருப்பி கொடுக்கணும், எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்ல விஷயம் தான் டிபெண்டன்ஸ்னு சொல்லக்கூடியது. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ், கவர்மெண்ட்டு கடன் வாங்கினா மெயின்டைன் பண்ணக்கூடிய பத்திரங்கள், அரசாங்கத்தினுடைய பங்குகள், அப்புறம் அரசாங்கத்தினுடைய பத்திரங்கள். புரியுதுங்களா? அதான் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்டு ஈக்விட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? பர்ச்சேஸ் பண்ணுறது. எதை பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க? ஷேர், பாண்டு, ஒன்று சிம்பிளாக சொல்லலாம், பங்குகளையும் கடன் பத்திரங்களையும். புரியுதுங்களா? இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லக்கூடியது. அக்கார்டிங் டு கீன்ஸ், இட் இஸ் ஒன்லி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நாட் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். கீன்ஸோடைய கருத்துப்படி பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் சொல்கிறாரு. இதை வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலை. இது வந்து ஒரு நிதி முதலீடே தவிர இது வந்து உண்மையான முதலீடு இல்லை அப்படிங்கிறாரு. திஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டஸ் ரிசல்ட் இன் அடிஷன் டு த ஸ்டாக் ஆஃப் ரியல் கேபிட்டல் ஆஃப் த நேஷன். அப்போ வந்து இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய உண்மையான வருமானத்தில் சேராதுங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தான் சொல்லிட்டாரு, இது ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இல்லை. அதனால் ஏற்கனவே ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய கேபிட்டலோட திஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேராது அப்படிங்கிறார். இந்த வியூஸ் ஆஃப் கீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ கீன்ஸோடைய வியூவில் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதை சொல்லுது? எக்ஸ்பெண்டிச்சரை சொல்லுது. எதன் மீதான எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். பார்த்துங்க, மூலதன முதலீடு என்னென்னு படிக்க போகிறோம். முதலீடு வேறு, கேபிட்டல் வேறு, இன்வெஸ்ட்மெண்ட் வேறு. அப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செய்யக்கூடிய செலவு தான் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கீன்ஸ் சொல்கிறாரு. இப்போ கேபிட்டல்னால் என்ன சார்? மூலதனம்னு எதை சார் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம லேண்ட் வாங்கி வச்சுருக்கோம்ல, அது ஒரு கேபிட்டல். மிஷின் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு கேபிட்டல், மூலதனம். சரியா? அப்போ
கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக செய்யக்கூடிய செலவை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கீன்ஸு சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். There are the two types of investment. They are autonomous investment and induced investment. Autonomous investmentனா தன்னிச்சையான முதலீடு, induced investmentனா தூண்டப்பட்ட முதலீடு. தன்னிச்சையாக செய்யக்கூடிய முதலீடுக்கு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னும், தூண்டப்பட்ட முதலீடுக்கு வந்து இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நேஷ்னல் இன்கம். அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எதை சார்ந்திருக்காதுங்கிறாங்க, நேஷ்னல் இன்கம்மை சார்ந்திருக்காது, டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படிங்கிறாங்க. மெயின்லி டன் வித் த வெல்ஃபேர் மோட்டிவ் அண்ட் நாட் ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீப்புளோடைய வெல்ஃபேரை தான் தவிர ப்ராஃபிட் இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட், பிரிட்ஜஸ், ஸ்கூல், சேரிட்டபிள் ஹவுஸ். அப்போ பாருங்கள், இப்போ ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது இல்லையா, இப்போ இது எல்லாமே வருமானம் வந்தால் தான் செய்ய முடியுமா? வருமானம் வருதோ இல்லையோ, நம்ம வீட்டில் வருமானம் வருதோ இல்லையோ, சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இல்லையா. அதே போல் ஒரு நாட்டில் நேஷ்னல் இன்கம் இருக்கோ இல்லையோ, இந்த இதுக்காக நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ நேஷ்னல் இன்கமுக்கும் இது சம்மந்தமான முதலீடுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா. அதனால தான் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன சொல்கிறாங்க, வந்து அது இண்டிபெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ இது நேஷ்னல் இன்கம் சார்ந்து அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அப்போ இது வந்து வெல்ஃபேர் மோட்டிவ்காக செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறாங்க. நாட் அஃபெக்டட் பை ரைஸ் இன் ரா மெட்டீரியல் ஆர் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து ரா மெட்டீரியலோட விலை அதிகமாக போயிடுச்சு, ஒர்க்கர்ஸோடைய வேஜஸ் வந்து அதிகமாக போயிட்டு அப்படின்னாலும் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பாதிக்காது, செஞ்சு தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ ரா மெட்டீரியலுடைய ரேட் அதிகமாக போனாலும், ஒர்க்கருடைய வேஜஸ் அதிகமாக போனாலும் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாதிக்காது. எசென்ஷியல் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் அண்ட் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். அப்போ இது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு தேவைப்படுது, இட் இஸ் எசென்ஷியல்னு சொல்லிட்டாங்க. எதற்கான எசென்ஷியல்னு பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்டுக்கான நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இது தேவைப்படுது. அப்புறம் அந்த நாடு வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது அந்த டிப்ரெஷன்லேருந்து மீண்டு வர்றதுக்காக, டிப்ரெஷன் அவங்களுக்கே தெரியும், பொருளாதார பெருமந்தம்னு சொல்லுவோம். அப்போ வந்து எந்த விதமான உற்பத்தி அளவாக இருக்காது, மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இருக்காது, அதான் டிப்ரெஷன்னு சொல்லுவோம். அப்போ அந்த டிப்ரெஷன்லேருந்து இந்த நாடு மீண்டு வர்றதுக்கும் இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா பாருங்கள், autonomous investment is the expenditure on the capital formation which is independent of the change in income, rate of interest or rate of profit. அப்போ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னாலே என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிட்டோம். ஏன் அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்டாக் அண்ட் ஷேரை, டிபென்ச்சர்ஸை, கவர்மெண்ட்டு பாண்ட் அண்ட் ஈக்விட்டிஸை வாங்கினா நமக்கு செலவு. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னால என்ன அர்த்தங்க, எக்ஸ்பெண்டிச்சர்னு அர்த்தம். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை வச்சு நம்ம வந்து அது வந்து அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம சொல்லிடலாம். அப்போ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, கேபிட்டல் ஃபார்மேஷன், மூலதன ஆக்கத்திற்காக செய்யக்கூடிய செலவை தான் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறோம். மூலதன ஆக்கம்னா என்ன அர்த்தம், ஒரு புதுசாக ஒரு இடம் வாங்குறது, ஒரு மிஷின் வாங்குறது, இந்த பாலம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது எல்லாமே எதுங்க, மூலதன ஆக்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அப்போ கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக செய்யக்கூடிய செலவு தான் என்னது, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ இது வந்து ஒரு இண்டிபெண்ட்டுங்கிறாங்க. அப்படின்னா என்ன, இது வந்து தேசிய வருமானம் வந்தாலும் வரலாம், வராமல் போகலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கலாம், அதிகரிக்காமல் போகலாம். நம்ம இன்வெஸ்ட் பண்ணதில் ப்ராஃபிட் இருக்கலாம், ப்ராஃபிட் இல்லாமல் போகலாம். அப்போ இதை சார்ந்து இருக்காது, இந்த மூணுத்தையும் சார்ந்து இருக்காது. நேஷ்னல் இன்கம்லையும் சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, ரேட் ஆஃப் ப்ராஃபிட்டையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சார்ந்திருக்காது, அது தன்னிச்சையானது. அதனால தான் அதுக்கு பேர் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதெல்லாம் வருதோ இல்லையோ, நேஷ்னல் இன்கம்லாம் வருதோ இல்லையோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதனால தான் அதுக்கு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னே பேர்.
This investment is independent of economic activity. Autonomous investment is income inelastic. The volume of autonomous investment is the same at all level. அப்போ முன்னாடி சொன்னது தான், இது வந்து நேஷ்னல் இன்கம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் ப்ராஃபிட் சார்ந்து இருக்காதனால இது வந்து இண்டிபெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ பொருளாதார நடவடிக்கைகள் எதையும் சாராத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரி, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு இன்கம் இன்எலாஸ்டிக், வருமானத்தில் எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை, மாற்ற முடியாது, வருமானத்தை மாற்ற தேவையில்லை. அதான் இன்கம் இன்இலாஸ்டிக், அதாவது வருமான நெகிழ்ச்சியற்றது. இன்இலாஸ்டிக்னா என்ன அர்த்தம்? இன்கம் மாற்ற முடியாது, அவ்வளோதான். அப்போ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுன்னு இன்கம் இன்இலாஸ்டிக் முக்கியமான பாயிண்ட் இது. த வேல்யூம் ஆஃப் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த சேம் அட் ஆல் லெவல்ஸ். எல்லா நிலைகளிலும் இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கும். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய அளவு பார்த்திங்கன்னா எல்லா நிலைகள்லேயும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. The autonomous investment curve is horizontal parallel to the x-axis. அப்போ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கர்வ் எப்படி சார் வரையணும் அப்படின்னா, ஹரிசாண்டலாக வரையணும். ஹரிசாண்டலாக வரையணும் என்னென்ன, எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக அந்த லைன் இருக்கணும். இதை கொடுத்துருக்காங்க டயக்ராம் பாருங்கள். இதான் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எக்ஸாக்சிஸ் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்கம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்சிஸ்னா இன்கம், ஒய் ஆக்சிஸ் என்ன குறிக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே லெட்டர் கொடுத்துருக்காங்க, அந்த வேர்டு அந்த இது வந்து லெட்டர் வந்து ஐ. இன்கம்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒய் கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இதை இப்படி எக்ஸாக்சிஸ்க்கு பேரலாக கரு வரைஞ்சாங்கன்னா, ஹரிசாண்டலாக கரு வரைஞ்சாங்கன்னா அது என்னது, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு கருவுன்னு பேர். அந்த டயக்ராம் நல்லா பார்த்துங்க. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது, ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது. டயக்ராம்னு ஒன்றும் பயந்துடக்கூடாது, ஈஸியாக புரிஞ்சுக்கணும், புரியுதா. அப்போ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு கருவு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஹரிசாண்டலாக வரையணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய கருவு என்ன கொடுத்துருக்காங்க, ஐ டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நல்லா பார்த்து வச்சுங்க அதை. In the times of economic depression, the governments try to boost the autonomous investment. Thus, autonomous investment is one of the key concept in welfare economics. அப்போ கவர்மெண்ட் வந்து இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போ வந்து அதிகப்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் டிப்ரெஷன் பீரியடில், பொருளாதார பெருமந்த நிலையில் இருக்கும்போது, மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி எதுவும் இல்லை, மக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ரொடக்ஷனுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது, மக்கள்கிட்ட வாங்கும் பர்ச்சேசிங் பவர் இல்லை, அப்படிங்கிற டைமிங்கில் கவர்மெண்ட் வந்து இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் எ கீ கான்செப்ட், மிக முக்கியமான கருத்து. எதுக்காக அப்படின்னா, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ். ஒரு நாடு நல்லா இருக்கணும், அங்கே உள்ள மக்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே என்ன பண்ணியாகணும், அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு கண்டிப்பாக இருந்தாகணும். எதையும் பார்த்துட்ருக்கக்கூடாது, நேஷ்னல் இன்கம் வருமா வராதா அப்படின்லாம் பார்த்துட்ருக்கக்கூடாது. அப்போ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி அந்த நாட்டை முன்னேற்றணும், அந்த நாட்டினுடைய மக்களுடைய நலனை பாதுகாக்கணும். அதுதான் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதில் நிறையா கொஷின்ஸ் இருக்குது பார்த்துங்க. இதில் இவ்வளோ தூரம் படித்ததுலேயே ஒன் வேர்டு நிறைய ஹிடன் ஆகிருக்கு. இதுலேருந்து நிறைய ஒன் வேர்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலி கவர்மெண்ட் மேக்ஸ் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் த வெல்ஃபேர் கன்சிடரேஷன். கவர்மெண்ட் எதுக்காக அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, மக்களுடைய நலனுக்காக, வெல்ஃபேர் கன்சிடரேஷனுக்காக அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறாங்க. இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா தூண்டப்பட்ட முதலீடுன்னு சொல்கிறாங்க. என்ன சார் தூண்டியிருக்காங்க அப்படின்னா, இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபிக்ஸட் அசட்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் விச் ஆர் ரெக்வயர்ட் வென் லெவல் ஆஃப் இன்கம் அண்ட் டிமாண்ட் இன் அண்ட் எக்கனாமி கோஸ் அப். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னாலே அது என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும், எக்ஸ்பெண்டிச்சர்னு புரிஞ்சுக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கையில் ஒரு வருமானம் வருது, அந்த வருமானத்துலேருந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுறீங்க, மொபைல் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறீங்க இல்லையா. அப்போ அது உங்களுக்கு என்னது, அந்த பொருள் உங்கள்கிட்ட வந்துடுது, அந்த பொருள் உங்களுக்கு சொந்தமாக இருக்குது, முதலீடு பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு லேண்டு வாங்கியிருக்கீங்க, ஆனால் அது வந்து உங்களுக்கு செலவு தானே. அப்போ
எக்ஸ்பெண்டிச்சர்னு பேர். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? எக்ஸ்பெண்டிச்சர். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக இருந்துச்சுன்னா அது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ், அசையா சொத்துக்கள் மீதும் பங்குகள் மீதும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கு பண்ணிங்கன்னா ஸ்டாக்னா இருப்பு அதன் மீது பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா? பங்குகள் மீதும் அசையா சொத்துக்கள் மீதும் செய்யக்கூடிய செலவுக்கு பேர் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ சார் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்கம் லெவல் அதிகரிக்கும் போதும், பொருளாதாரத்துக்கான தேவை அதிகமாக இருக்கும், டிமாண்ட் இன் எக்கனாமி அதிகரிக்கும் போதும் இந்த என்ன செய்யணும், நம்ம இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை செஞ்சு தான் ஆகணும். புரியுதுங்களா? எப்போ இந்த இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது? நம்மளுடைய லெவல் ஆஃப் இன்கம், நம்மளுடைய வருமானத்தினுடைய அளவும் டிமாண்ட் இன் எக்கனாமி பொருளாதாரத்தினுடைய தேவையினுடைய அளவும் அதிகரிக்கும் போது இந்த இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுது. இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவேட்டட். அப்போ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? வெல்ஃபேர். இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ப்ராஃபிட் மோட்டிவ். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? இட் இஸ் ரிலேட்டட் டு த சேஞ்சஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். அப்போ நேஷ்னல் இன்கமுடைய மாற்றத்துக்கு ஏற்ப இந்த இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் மாறும். அதாவது நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நேஷ்னல் இன்கம் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் அதோட தொடர்புடையதுன்னு இருக்காங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நேஷ்னல் இன்கம் அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். ரெண்டுத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிக்ரீசஸ் இன் நேஷ்னல் இன்கம் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வைஸ் வர்ஸா. இப்போ நேஷ்னல் இன்கம் ரைஸ் ஆனால் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரைஸ் ஆகும். நேஷ்னல் இன்கம் ஃபால் ஆனிச்சுன்னா, அதாவது குறைஞ்சிதுன்னா இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபால் ஆகும், குறையும். அதான் அதில் சொல்லியிருக்காங்க. இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்கம் எலாஸ்டிக். இங்கே வருமானத்தில் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வருமானத்தை வச்சு தானே இருக்குது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்போ இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய இன்கம் சொன்னோம்னா இன்கம் என்ன சொல்லணும்? இன்கம் எலாஸ்டிக். இட் இஸ் பாசிட்டிவ்லி ஸ்லோப்டு. இது வந்து என்னது? பாசிட்டிவ்லி ஸ்லோப்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டயக்ராம் வரைய போகிறாங்க. டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஜிஎன்பின்னு கொடுத்துருக்காங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நேஷ்னல் இன்கம்மு எல்லாமே அதில் சொல்லலாம் இல்லையா? எக்ஸ் ஆக்சிஸில் ஜிஎன்பி இல்லைன்னா நேஷ்னல் இன்கம் சொல்லிடலாம். ஒய் ஆக்சிஸு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த கர்வு எப்படி வரைஞ்சிருக்காங்க பாரு. அந்த கர்வு எப்படி வரைஞ்சிருக்காங்க பாரு. இப்படி தான் அந்த கர்வு வரையணும். எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஜிஎன்பி, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் வரையணும். கர்வு வந்து ஸ்லோப்பு பாசிட்டிவ்லி மேலேருந்து கீழே. சரியா? கீழேருந்து மேலே போகும். அது வந்து ஐடி அப்படின்னா இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கர்வுன்னு அர்த்தம். ஐடின்னு டெனோட் பண்ணியிருக்காங்களே, அது வந்து இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கர்வை வந்து டெனோட் பண்ணக்கூடிய விஷயம். இங்கே பாருங்க, டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதையும் சார்ந்திருக்காது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது நேஷ்னல் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான்டு, அது டிபெண்ட்னு சொல்லலாம். அது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதனுடைய இன்கம் இன்எலாஸ்டிக்கு. இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நேஷ்னல் இன்கம் தான் சார்ந்திருக்கிறதுனால இன்கம் எலாஸ்டிக். அது இன்கம்க்கு ஏற்ப அது மாறும். அதனால தான் இன்கம் எலாஸ்டிக், நெகிழ்ச்சியுடையது அப்படி சொல்லியிருக்காங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வெல்ஃபேர் மோட்டிவ், இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ப்ராஃபிட் மோட்டிவ். முன்னாடியே நம்ம படித்த விஷயம் தான், அதை டயக்ராமாக டேபிளாக அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸு, நல்லா படிச்சுக்கணும். 3 மார்க் கொஸ்டின் இன்டியூஸ்டு அட்டானமஸ் இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கேட்பாங்க. தனித்தனியாக கூட கேட்கலாம். இதில் நிறைய 1 மார்க் இருக்குது, பார்த்துங்க. நல்லா கவனமாக படித்து வச்சுங்க. தேங்க்யூ டு ஆல்.